ஹரே கிருஷ்ணா. 26 ஸ்லோக பார்க்கலாம். வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பாவிஷ்யானி ச பூதானி மாம் தூ வேதன கஷ்டன. இங்கே உருவமும் அருவத்தை பற்றிய பதில் நல்லாவே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அருவவாதிகள் சொன்னது போல பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபம் பௌதீகமானதாக மாயையாக இருந்தால் உயிர்வாளிகளைப் போல அவரும் தனது உடலை மாற்ற வேண்டியிருக்கும். மேலும் அதன் மூலமாக தனது கடந்த கால வாழ்வின் நினைவுகள் எல்லாமே இழந்திருப்பார். இந்த ஜட உடலில் வசிக்கும் யாராலும் தனது முற்பிறவியை நினைவில் கொள்ளவோ எதிர்கால வாழ்வினை முன்னுரைக்கவோ இல்லைன்னா தற்கால வாழ்க்கை விளைவுகளை தெரியவோ முடியாது. அதனால தான் அவங்க கடந்த எதிர்காலத்தை தெரியாதவங்களாக இருப்பாங்க. இந்த பௌதீக களங்கத்திலிருந்து விடுபடாதவரை இறந்த எதிர்காலத்தின யாராலும் தெரிஞ்சுக்க முடியாது. சாதாரண ஜீவாத்மா போலவே கடந்த காலத்தில் நடந்தது, இப்போ நடக்கிறது, வருங்காலத்தில் நடக்க போகிறது எல்லாமே முழுமையாக தெரியும்னு தெளிவாகவே கூறுகிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தில் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்ததை அவர் நினைவு சொல்வதை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு உயிர்வாளியின் இதயத்திலையும் பரமாத்மாவாக வீற்றிருப்பதனால கிருஷ்ணர் ஒவ்வொரு உயிர்வாளியையும் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமாத்மாவாக, உயிர்வாளின மனுஷங்கள் எல்லாருமே பரமாத்மாவாக வீற்றுள்ள போதிலும் கூட தனிப்பட்ட முறையில் பரமபுருஷ பகவானாக இருந்தாலும் சிற்றறிவி உடையவங்க அருவ பிரம்மனை அறிய முடிந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ணரை பரமபுருஷராகவே உணரவே முடியாது. நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரது திவ்யமான உடல் அழியக்கூடியது இல்லை. அவர் சூரியனை போன்றவர், மாயை மேகத்தை போன்றவர். சூரியன், மேகம், பல பல நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் இருப்பதை இந்த ஜட உலகத்தில் நம்ம காண முடியுது. சில சமயங்களில் ஆகாயத்தில் உள்ள எல்லாமே மேகங்கள் தற்காலிகமாக மறைக்கலாம். ஆனால் அதே போல மறைவு நமது எல்லைக்கு உட்பட்ட பறவையில் மட்டும்தான். சூரியனும் சந்திரனும் மற்றும் நட்சத்திரங்கள் உண்மையிலே மறைக்கப்படுறதே இல்லை. அதே போல மாயையும் பரமபுருஷரை மறைக்கவும் முடியாது. தனது அந்தரங்க சக்தியினால அவர் சிற்றறிவுடையவருக்கு தோன்றுவதே இல்லை. இந்த அத்தியாயத்தின் 3வது ஸ்லோகத்தில் சொன்னப்பட்டபடி கோடிக்கணக்கான மனிதரின் ஒரு சிலர் தான் தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயற்சிக்கிறாங்க. அப்படி பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒருவர் தான் பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ளவும் முடியும். அருவ பிரம்மனையோ இதயவாசியான பரமாத்மாவையோ உணர்வதில் ஒருத்தர் பக்குவமடைந்திருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடாமல் ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக உணர்த்துவது சாத்தியமே இல்லாதது. 27வது ஸ்லோகம் பார்க்கலாம். இச்சா தெய்வ சமுத்வானே வதந்த மோகன பாரத சர்வபூதானி சம்மோகம் ஷர்கே யாந்தி பரந்தப. தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது தான் உயிர்வாளியின் உண்மையான சொரூப நிலையாகும். இந்த தூய ஞானத்திலிருந்து பிரிவது என்னும் மயக்கத்தை ஒருவர் அடையும் போது அவர் மாயையின் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவராக ஆறாங்க. மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு எனும் 2 வகையில் தோணுது. இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால முழுமுதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் மனிதர் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்றாங்க. விருப்பு வெறுப்புகளால் களங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றினார் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆனால் இருமையால் தெரியாமல் இருக்கிறனால இந்த மயங்கி இருக்கிற ஜனங்கள் பரமபுருஷ பகவான் ஜட சக்தியினால் படைக்கப்பட்டவர்னு எண்ணுறாங்க. இது அவர்களது துரதிர்ஷ்டம்.
இப்படி மயங்கியவங்க இதற்கு அடையாளமாக மான அவமானம், இன்ப துன்பம், ஆண் பெண், நல்லது கெட்டது, சுகம் துக்கம் முதலிய மயக்கங்களில் ஆழ்ந்து இவள் எனது மனைவி, இது எனது வீடு, நானே இந்த வீட்டின் தலைவன், இந்த நாயகின் கணவன் நானே என்று எண்ணுகிறாள். இதுவே மயக்கத்தின் இருமையாகும். இருமைகளால இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதனால பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.